Jai Shri Ram. I would like to sound a couple of warnings. And these warnings are not an exaggeration, they are real danger. Number one, this year, 99.9% it is possible that we will have the tricolor flag hoisted on August 15th on the ramparts of Red Fort. But I'm not sure about it next year. There is a danger of some other flag flying. We should be careful. வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ இந்த நாட்டின் ஆன்மாவை சல்லைடையாக்கிவிட்டது. இந்த நாட்டு மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா அல்ல அவர்கள் மனதில் சூடு சுரணை எதுவுமே கிடையாதா என்கிற இந்த கேள்விதான் எழுப்புகிறது. இந்த வீடியோவில் ஹிந்து ரக்ஷா தல் என்கிற ஒரு அமைப்பு, முதலில் காசியாபாத்னு சொன்னார்கள், அதுக்கப்புறம் இந்த படம் வேறொரு இடத்துல இருந்து வெளிவந்தது. ஹிந்து ரக்ஷா தல் இந்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பா? டெல்லி தெஹ்ராதூன் நேஷனல் ஹைவேவில் இந்த அமைப்பை சார்ந்த பெண்கள் எழுதிய அந்த வார்த்தை, இஸ்லாமியர்களுக்கு ரோடு கிடையாது, முசல்மான் கே லியே ரோட் நஹி ஹை, ஹைவேவில் பெயிண்டை வைத்து எழுதியிருக்கிறார்கள். நேற்று ஒரு சமிட்டுக்கு போயிருந்தோம். பரக்கலா பிரபாகர், இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர், ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிஸ்ட், கமெண்டேட்டர், பல விஷயங்களில் மிகவும் கடுமையாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு எச்சரிக்கை எடுத்து வைத்தார். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். அதற்கு முன்பு அவர் என்ன பேசினார் அதை நீங்க கேளுங்கள். ரொம்பவே சீரியஸான இந்த விஷயம். I would like to sound a couple of warnings. And these warnings are not an exaggeration. They are not meant to scare you. They are real danger. Number one, and I say this with full responsibility, after having thought about it, after having observed the kind of trends that are taking place in this country. This year, 99.9% it is possible that we will have the tricolor flag hoisted on August 15th on the ramparts of Red Fort. 99.9% will have it. But I'm not sure about it next year. There is a danger of some other flag flying. We should be careful. The second thing is, very recently you might have seen the Ministry of Home Affairs circular, which clearly said that in all official government functions, all the 6 stanzas of Vande Mataram are to be sung. And after that, Janaganamana to be sung. My caution to you is, eventually, slowly and slowly, there is a danger of phasing out Janaganamana and we ending up singing all the stanzas of only Vande Mataram. Slowly and slowly, religious symbols, the majority religious symbols, are becoming or are threatening to become the state symbols, symbols of the nation. இந்த வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 99.9% இந்திய கொடியை நீங்க பறக்கும்போது பார்த்து விடுவீர்கள். 99.9% இந்த வருடம் இந்திய தேசிய கொடியை நீங்க பார்ப்பீர்கள். ஆனால் அடுத்த வருடம் அல்ல அதற்கு அடுத்த வருடம் ஐம் நாட் ஷூர் இந்த கொடியை மாற்றி விடுவார்கள். எந்த ஜனகனவை கடந்த 78 ஆண்டுகளாக நாம் கேட்டு வருகிறோமோ, பாடி வருகிறோம், அதற்கு வந்தே மாத்திரம் என்கிற இன்னொரு பாடல், நேஷனல் சாங், அதற்கு எந்த விதமான அவமரியாதையும் கிடையாது. ஆனால் இப்ப அதிலும் ஒரு டிபேட், தேங்க்ஸ் டு Narendra Modi and Gujarat lobbies regime and so on, so-called Hindu terrorist groups. நான் தொடர்ந்து இப்போ இவர்கள் எல்லாம் டெரரிஸ்ட் தான் எடுத்து காட்டுறேன். பிகாஸ் வாட் தே ஆர் டூயிங் இஸ் தட் ஓன்லி.
இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பிப்ரவரி 26ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உத்தராகண்ட் பார்டர், உத்தரப்பிரதேஷ் பார்டரில் இருக்கக்கூடிய சஹாரன்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சதி வேலை நடந்திருக்கிறது. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், காசியாபாத்ல இது நடந்ததாக கூறினார்கள். இதை கன்ஃபார்ம் செய்த நபர் யாருன்னா இந்து ரக்ஷா தளின் லீடர் பிங்கி சௌத்ரி ஹிம்செல்ஃப். அவரே இந்த வீடியோ பகிர்ந்திருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த சம்பவத்தை செய்யும் போது அந்த பெண்கள், அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள், முசல்மானோ கே லியே சடக் நஹி ஹை என்று எழுதும்போது ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த கோஷங்களை வெளியிட்டார்கள். Who gave you this authority of defaming my God? ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினால் நீங்க செய்யறது எல்லாமே மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இது மட்டுமல்ல, இந்த வீடியோ இதே பிங்கி சௌத்ரி என்கிற நபர் ஷேர் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட இப்போ நான் பார்க்கும்போது ஒரு 2 லட்சம் நபர்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். 1681 பேர் அதை பகிர்ந்திருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில், அதாவது இன்னைக்கு காலையில், இதே பிங்கி சௌத்ரி, who is the founder of ஹிந்து ரக்ஷா தள், இந்த நபருடைய பின்புலம், இதற்கு முன்னாடி பஜ்ரங் தள்ல இருந்தாராம். அந்த பஜ்ரங் தள்ல இருந்து உடைந்து இப்போ ஒரு புதிய, எல்லாமே பணம். எங்கிருந்து இவர்களுக்கு பணம் வருது, யாரிடமிருந்து இந்த ஃபண்டிங் வருது, யாருக்குமே தெரியாது. This joker says these jihadis don't pay taxes. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். Please go and watch this video. இந்த ஜிஹாதிஸ் இவர்கள் டாக்ஸ் பே பண்றது இல்லையா? They don't pay taxes. இந்துக்கள் தான் இந்த நாட்டில் டாக்ஸ் பே பண்றார்கள், டாக்ஸ் கொடுக்கிறார்கள், வரிகளை கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் வரி எல்லாம் செலுத்துவதில்லை. ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்தையுமே அவர்கள் சூறையாடி வருகிறார்கள், அள்ளி கொட்டிக்கிறார்கள். நாங்க எழுதுனது சரிதான், இதுல எந்த விதமான தவறும் கிடையாது. முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான அரசு சலுகையுமே கிடைக்கக்கூடாது. ரோடு கிடைக்கக்கூடாது, தண்ணீர் கிடைக்கக்கூடாது, மின்சாரம் கிடைக்கக்கூடாது. ஏன் அவர்கள் உயிரை வாழக்கூடாது? இந்திய மண்ணில் அவர்கள் மூச்சு கூட விடக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இவர்கள் வரி செலுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த நபருடைய இந்த வீடியோவை நீங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நபர் செய்ததால் என்னெல்லாம் நடந்தது அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், என்னெல்லாம் நடக்கும் என்று அதையும் நான் எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள். सभी भाइयों को जय श्री राम। सभी भाइयों को एक बात बतानी चाहता हूं, दिल्ली देहरादून हाईवे जो बना है उस पर हमारे कार्यकर्ताओं ने लिखा है कि मुसलमानों के लिए सड़कें नहीं है, और उन्होंने बिल्कुल ठीक लिखा है। आपको ये जानकारी होनी चाहिए कि इस देश में कितने प्रतिशत मुसलमान हैं और कितना वो टैक्स दे रहे हैं। और आपको एक बात बता रहा हूं, और भारत सरकार को भी ये चिंता करनी चाहिए कि हमारे टैक्स का दिया हुआ पैसा, सारा लाभ ये लोग प्राप्त कर रहे हैं। जितनी भी सरकारी सुविधाएं हैं उनका लाभ ये जिहादी उठा रहे हैं। இந்த நபர் பேசினது நீங்க கேட்டீர்கள். இப்போ இந்த வீடியோ பகரப்பட்டதுக்கு முன்பு காசியாபாத்ல இருக்கக்கூடிய ஷாலிமார் கார்டன்ல இந்த நபர் இன்னொரு சதிவேலையும் பார்த்திருந்தார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு, ஜனவரி மாதம், ஆயுதங்களை ஹிந்து குடும்பங்களுக்கு பகிர்ந்ததற்காக, இஸ்லாமியர்களை பார்த்த உடனே வெட்டி கொள்ளுங்கள், அதற்காக நான் ஆயுதங்களை கொடுக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு முஸ்லிம்ஸ்கள், அப்பாவி ஏழைகள் வசிக்கக்கூடிய குடிசைகளில் போய்
அங்க அடிச்சு விரட்டி இருக்கிறான் இந்த நபர். One FIR. He was on bail. ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய காரணத்துல 1 நாள் 2 நாள் சிறையில் இருந்தா அப்படியே பெயில். JNU 2020 நடந்த வயலன்ஸ், அதற்கு பின்னாடி யாருன்னா இதே தீவிரவாதி. அகேன் he got the bail. இப்போ சமீபத்தில் இந்து குடும்பங்கள் 4வது குழந்தையை பெற்றுக்கினீர்கள்னா 21,000, 5வது குழந்தையை பெற்றுக்கினீர்கள்னா 31,000. இந்த காலகட்டத்தில் 2 குழந்தைகளுக்கு மேலே யாருமே பெற்பதில்லைன்னு இவருக்கு தெரியும். அதனால 4வது குழந்தை 5வது குழந்தை நான் காசு கொடுக்குறேன். ஏன்னா இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகரித்து கொண்டிருக்கிறதா. திஸ் இஸ் வாட் திஸ் ஜோக்கர் சேஸ். நவ் ஐ வில் டெல் யூ, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலிருந்து 15% இஸ்லாமியர்கள். அவர்கள் நிச்சயமாக வரி செலுத்துகிறார்கள். நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 6% இஸ்லாமியர்கள் டைரக்ட் டாக்ஸ் அதுக்குள்ள வர்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் இன்டைரக்ட் வழியாக, நீங்க ஜிஎஸ்டி மற்ற ஒரு பால் வாங்க போனாலும் அதற்கான ஒரு வரி இருக்கு இல்லையா, ஒரு சாதாரண தீப்பெட்டி வாங்கினாலும் வரி இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறார்கள். எப்போ என்ன முஸ்லிம்களுக்கு அந்த வரியெல்லாம் கழிச்சுட்டு நீங்க கொடுக்குறீர்களா? ரோட்ல போனா அவங்களுடைய வாகனத்தில் முஸ்லிம்னு எழுதியிருந்தால், முகம்மதுன்னு எழுதியிருந்தால் அதுக்கு ரோட் டாக்ஸ் எல்லாம் கிடையாதா? டோல் டாக்ஸ் எல்லாம் கிடையாதா? பெட்ரோல் அவர்களுக்கு என்ன ஜிஎஸ்டி வேட் இதெல்லாம் எடுத்துட்டு கொடுக்குறீங்களா? செஸ் சார்ஜ் இதெல்லாம் எடுத்துட்டு கொடுக்குறீங்களா? they are also paying, no? they are the citizens of this country or no? and இந்த ஒட்டுமொத்த டிராமாவில் இந்த நபர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது இங்க பார்த்தீர்கள்னா, உத்தரப்பிரதேஷ், இந்த நபர் வசிப்பது உத்தரப்பிரதேஷ் தான். யோகி ஆதித்யநாத்தின் அரசாங்கம், அரசு நடக்கும், எஃப்ஐஆர் போடுவார்கள், வழக்கு போடப்படும். ஆனால் இந்த நபர் 1 நாள் 2 நாள் அல்ல ஒரு 2-3 நாட்களுக்கு அவருக்கு பெயில் கிடைச்சு அப்படியே வரும்போது ஒரு ராஜ மரியாதையுடன் வெளியே வருவார். அதையும் வீடியோ வழியாக சோசியல் மீடியாவில் அதை பரப்பக்கூடிய வேலையை இந்த நபர் பார்க்கிறார். இந்த தீவிரவாதி செய்யக்கூடிய செயலால் என்னெல்லாம் இந்தியா எதிர்கொள்ள போகிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் அரபு நாடுகளில் மட்டுமே இருக்கிறார்கள். 27% அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனுப்பக்கூடிய பணம் 35 to 38% of UAE population, they are Indians. சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட 2.46 to 2.75 மில்லியன் இருக்கிறார்கள். கத்தர்ல கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். குவைத்தில் 10 லட்சம், ஓமான்ல 7 லட்சம், பஹ்ரைன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம். எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா அரவுண்ட் 9.7 மில்லியன் இந்தியன்ஸ் ரெசைட்ஸ் இன் தி கல்ஃப் கண்ட்ரீஸ். அங்கிருந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்ல கேரளா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், அதில் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ் எல்லாருமே இருக்கிறார்கள். இப்போ இங்கிருந்து வரக்கூடிய வருமானம், சம்பளம் எல்லாமே இந்தியாவுக்கு தான் வருது. அதுக்கு வரியும் செலுத்துகிறார்கள். அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த பணத்தை வைத்து இந்தியாவில் வீடு கட்டுவாங்க, பொருட்களை போய் வாங்குவாங்க, பால் வாங்குவாங்க, தயிர் வாங்குவாங்க, எல்லாமே இந்தியாவில் தான் செலவழிக்கிறார்கள். அப்போ இந்த பணமெல்லாம் என்ன குப்பையில் கொண்டு போடுறார்கள், குழியை தோண்டி போடுறாங்களா? இலவசமா இந்தியாவிட்ட இருந்து சலுகைகளை வாங்குறார்களா? USA, UK, கனடா அண்ட் ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகளிலேயே மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடியே 10 லட்சம் நபர்கள் வசிக்கிறார்கள். முக்கியமாக யுஎஸ்ஏல, அமெரிக்காவில் 55 லட்சம் இந்தியர்கள் அங்க வசிக்கிறார்கள். கனடாவில் 28 லட்சம் மக்கள், யூகேவில் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் 18 லட்சம் மக்கள் அங்க வசிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள் அங்க வசிக்கிறார்கள். ஸோ ஹிந்து, சீக், முஸ்லிம், கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேஷன் அங்கேயும் இருக்கு. கனடாவை பொறுத்தவரையில் 12% இந்தியன் கனடியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் 11% முஸ்லிம்ஸ் கனடாவில் மட்டுமே. இப்போ இவர்கள் அங்கிருந்து வரக்கூடிய பணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அது வேற, இது வெளிநாடு அந்த அரபு நாடுகள் இருந்து வரக்கூடிய பணம் அது மட்டும்தான். அப்ப இந்தியாவிலேயே உழைத்து, இந்தியாவிலேயே பிறந்து, இந்தியாவிலேயே மறையக்கூடிய இஸ்லாமியர்கள் உங்களை விட 1000 மடங்கு அதிக தேசப்பற்று கொண்ட இஸ்லாமியர்கள். அடிச்சு சொல்லு, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்தோசிதா ஹமாரா ஹம் புல்புலே ஹை இஸ்கி,
ये गुलसिता हमारा, मजहब नहीं सिखाता आपस में बैर रखना, हिंदी है हम वतन है हिंदोसिता हमारा, முகமது இக்பால் சுதந்திர போராளி எழுதிய இந்த பாடல். அப்துல் கலாம் ஆசாத், டாக்டர் அப்துல் கலாம், எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே. ஒரு நபரை எடுத்து காட்டுங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு just 1% who fought for this country. ஆர்எஸ்எஸ் செய்த அட்டூழியங்கள் என்னன்னா, வீட்டுக்கு வீடு போய் இந்த சுதந்திர போராட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளக்கூடாது. There was no historical evidence even till today they could prove that okay, we were also part of freedom fighting. And today they write मुसलमानों के लिए सड़क नहीं है. And what did the UP police doing? நாங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்து யார் அந்த வேலையை பார்த்தார்கள் என்று அடையாளம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். Here is your person, Pinky Chaudhary. He is the one who is accepting, okay, we have done this. Go and arrest him. Put him behind the bar for 6 years, like what you have done for Omar Khalid. Put him behind the bars at least for 4 months, 5 months, like what you're doing with Sonam Wangchu. Sonam Wangchu and Omar Khalid. உலகத்திற்கு தெரியும் இவர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் ஒரு சதி நடந்திருக்கிறது என்று. தேசபக்தர்கள், தேசப்பற்றை கொண்ட நபர்கள், இது போன்ற தீவிரவாதிகள், இது போன்ற கேவலப்பட்ட நபர்கள், இவர்களுக்கு பெயில் கிடைக்கிறது. இந்த நாட்டுக்காக உழைத்த நபர்களுக்கு சிறை கிடைக்கிறது. This is what Narendra Modi's model. This is what Gujarat model is. From Gulf countries, 38 to 40% of total $51 to $54 billion எது இங்கே வருதோ அதுல இருந்து 38 to 40% முஸ்லிம்ஸ் கான்ட்ரிபியூட் செய்கிறார்கள். யுஏஇல இருந்து கிட்டத்தட்ட $26 பில்லியன் இந்தியாவிற்கு வருகிறது. அதுல இருந்து 19% முஸ்லிம்ஸோட கான்ட்ரிபியூஷன். சவுதி அரேபியால இருந்து $9 பில்லியன் இன்புட் வருது. அதுல இருந்து 7% இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ். யூகே, யுஎஸ்ஏ, கனடா அண்ட் ஆஸ்திரேலியாவில இருந்து கிட்டத்தட்ட $68 பில்லியன் இந்தியாவிற்கு வருது. 50% முஸ்லிம்ஸ். கல்ஃப் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய $37 பில்லியன் இருந்து 27 இருந்து 28% முஸ்லிம்ஸோட கான்ட்ரிபியூஷன். இந்த கணக்கெல்லாம் இவர்களுக்கு புரியாது. பிகாஸ் their idea, their agenda is different. Now meet this lady. Her name is Kajal Hindustan. உண்மையான பெயர் காஜல் சிங்களா. 41 வயது, ஹிந்து நேஷனலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட், ஸ்பீக்கர் ஃப்ரம் ஜாம்நகர், குஜராத். Again, the entire Gujarat is not what these people are doing. Gujaratis are very, very good. They're fantastic people, fantastic human. But அங்க இருக்கக்கூடிய ஒரு சில இது மாதிரியான தீவிரவாதிகள், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாதிகளில் இந்த பெண்மணியும் ஒரு பெண்மணி. Now this lady released another video. The same dialogue. நாங்க தான் டாக்ஸ் பே பண்றோம், இந்துக்களுடைய வரிகளை வைத்து இஸ்லாமியர்கள் சாப்பிடுறாங்க, எல்லா சலுகையுமே எடுத்துக்கொள்கிறார். And this lady, she's an influencer. She calls herself as an activist. And ஒரு போலியான ஒரு சில நியூஸ் சேனல்களையும் நடத்தி வருகிறார்கள். அதுல போட்டு இதுதான் உண்மை नहीं दिखती है. जब ये फ्री की सारी सरकार की सुविधाएं लेते हैं और ये फ्री की सुविधाएं सारी सरकार की लेते हैं, उस पर टैक्स हिंदू भर रहा है और इसलिए जो है महंगाई बढ़ रही है, तो इनको तब ये चीजें, ये सारी कनेक्टेड है. डेमोग्राफी चेंज हो रही है. हम 140 करोड़ हो चुके, 1.4 बिलियन. तो इतनी बड़ी अर्थव्यवस्था को चलाना है. Just imagine. பரக்கலா பிரபாகர் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை, இந்த வருடம் இந்த ட்ரை கலர் இந்திய தேசிய கொடியை நீங்க பார்க்கிறீர்கள், அடுத்த 1 வருடமோ அல்லது 2 வருடமோ இந்த தேசிய கொடியையும் இவர்கள் மாற்றி விடுவார்கள். 3 நிறம், நடுவில் இருக்கக்கூடிய சக்கரத்தை சேர்த்து 4 நிறம், saffron, white and green and the center part is blue. இதையும் மாற்றிவிட்டு இதை காவி நிறமாக மாற்றி விடுவார்கள். எச்சரிக்கை. இட்ஸ் a warning. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.